வணக்கம். வயசாகிறத பத்தி நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன கவலை இருக்கு இல்லையா? ம். கண்டிப்பா. ஆனா, வயசாகிறத நம்ம பார்க்கிற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு அறிவியல் புதிருக்குள்ள தான் இன்னைக்கு நாம நுழைய போறோம். ஆமா. நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு ரகசியம். நீங்க குடுத்திருக்கிற இந்த ஆதாரங்கள்லாம் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசுது. அதுதான் டெலோமியர்கள். கரெக்ட். வயசாகிறதுக்கும் நோய்கள் வர்றதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. குறிப்பா எலிசபெத் பிளாக்பர்ன், எலிசா எபெல் எழுதின தி டெலோமியர் எஃபெக்ட் புத்தகத்தை மையமா வச்சு பேச போறோம். ம். ஒரு நோபல் பரிசு வாங்கின ஆராய்ச்சி இது. ஆமா, நம்மளோட ஆரோக்கிய ஆயுட்காலம், அதாவது நோய் இல்லாம சந்தோஷமா வாழ வருஷங்களை எப்படி அதிகப்படுத்தலாம்னு தான் பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கை முறை, எண்ணங்கள். ஏ நம்ம மன அழுத்தம் கூட. ஆமா, மன அழுத்தம் கூட நம்ம செல்களை எப்படி பாதிக்குது? உண்மையிலேயே இதை நம்மால மாத்த முடியுமா? வாங்க, இத பத்தி விரிவாக பேசுவோம். கண்டிப்பா. முதல்ல இந்த டெலோமியர்னா என்னன்னு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. நம்ம ஷூ லேஸோட முனையில ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் இருக்குமே. ஆமா, இருக்கும். அது எதுக்கு? அந்த லேஸ் பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு. இல்லையா? ஆமா, அது இல்லைன்னா லேஸ் நூல் நூலா பிரிஞ்சிரும். அதே மாதிரி தான் நம்ம குரோமோசோம்களோட முனைகள்ல இருக்கிற ஒரு பாதுகாப்பு உறை தான் இந்த டெலோமியர்கள். ஓ, நம்ம மரபணுக்களை பாதுகாக்கிற ஒரு கேப் மாதிரி. சரியா சொன்னீங்க. நம்ம உடம்புல செல்ஸ் பிரியும் போது தான் நாம வளர்றோம், நம்ம காயங்கள் எல்லாம் ஆறுது. ம். ஆனா ஒவ்வொரு முறை ஒரு செல் பிரியும் போதும் அந்த ஷூலேஸ் முனையில இருக்கிற பிளாஸ்டிக் மாதிரி இந்த டெலோமியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு சின்னதாகிட்டே வருது. சின்னதாகிட்டே வருதா? ஆமா, ஒரு கட்டத்துல அது ரொம்ப சின்னதாகி குரோமோசோம பாதுகாக்க முடியாத நிலைமைக்கு வந்துரும். ஓகே. அப்புறம் அந்த செல்லு போதும் இனிமே பிரிய முடியாதுன்னு சொல்லி வயசாயிடும், இல்லைன்னா அழிஞ்சிடும். இதுதான் செல்லுலர் அளவுல நடக்கிற முதுமை. ஓ, அப்போ இது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம் தானே. இதுல நாம தலையிட என்ன இருக்கு? நல்ல கேள்வி. ஆனா இந்த புத்தகத்துல காரா, லிசான்னு 2 பெண்களை உதாரணம் சொல்றாங்க. ஆமா, படிச்சேன். காராவுக்கு 50 வயசுலயே நோய்கள் வந்துடுது. ஆனா லிசா 80 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே செல்கள் பிரியணும். அப்புறம் எப்படி இந்த வித்தியாசம் வருது? ரொம்ப சரியான கேள்வி. இங்க தான் ஒரு ஹீரோ என்சைம் உள்ள வருது. ஹீரோ என்சைமா? ஆமா, அதோட பேரு டிலோமெரேஸ். இதோட வேலை என்னன்னா, தேஞ்சு போன அந்த டிலோமேர்களை பழுது பார்த்து மறுபடியும் கொஞ்சம் நீளமாக்குறது. ஒரு ரிப்பேர் டீம் மாதிரி. ஓ, அப்போ தேய்மானத்தை சரி பண்ணவும் ஒரு வழி இருக்கு. இருக்கு. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ரிப்பேர் டீமோட செயல்பாடு நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையிலயா? எப்படி? நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம வாழ்க்கை முறை தான் இந்த டெலோமெரேஸ சரியா வேலை செய்ய வைக்குதா இல்லையாங்கிறத தீர்மானிக்குது. நம்ம செல்கள் நாம சொல்றத கேக்குதுங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஒரு நிமிஷம். நாம நினைக்கிறது செய்யறதெல்லாம் நம்ம செல்களுக்குள்ள இருக்கிற டெலோமியர்களை பாதிக்குதுன்னு சொல்றீங்களா? இதுதான் விஷயத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக்குது. நிச்சயமா. குறிப்பா மன அழுத்தம் பத்தி உங்க ஆதாரங்கள் ரொம்ப ஆழமா பேசுது. நாள்பட்ட நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட தாய்மார்கள் கிட்ட செஞ்ச ஒரு ஆய்வு பத்தி சொல்லிருக்காங்க. அது என்ன? அது ஒரு மிக முக்கியமான ஆய்வு. அந்த தாய்மார்கள்ல யாரு தங்களுக்கு அதிக மன அழுத்தம் இருக்குன்னு உணர்ந்தாங்களோ, அவங்களோட டெலோமியர்கள் மற்றவங்கள விட ரொம்ப குறைவா இருந்துச்சு. அப்படியா? அந்த ஆய்வோட வரைபடத்தை பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். ஒரு பக்கம் அவங்க குழந்தைய பராமரிக்கிற வருஷங்களோட எண்ணிக்கை, இன்னொரு பக்கம் அவங்க டெலோமியரோட நீளம். ம். வருஷங்கள் அதிகமாக அதிகமாக, அதாவது நாள்பட்ட மன அழுத்தம் நீடிக்க நீடிக்க டெலோமியரோட நீளம் கீழே இறங்குறத பார்க்க முடியும். அடேங்கப்பா. மன அழுத்தங்கிறது மனசோட சம்பந்தப்பட்டதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது நம்ம செல்களோட வயசையே வேகமா கூட்டுதுங்கிறத இது அப்பட்டமா காட்டுச்சு. நம்பவே முடியல. நம்ம மனசுல நடக்கிற ஒரு விஷயம் உடம்புக்குள்ள இவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, ஆனா மன அழுத்தம் இல்லாதவங்க யாரு இருக்கா? எல்லாருக்குமே இருக்கு. அப்போ இது எப்படி அணுகுறது? கரெக்ட். இதுக்கு உங்க ஆதாரம் ஒரு வழி சொல்லுது. மன அழுத்தத்தை 2 விதமா பார்க்க முடியும்னு சொல்லுது. 2 விதமாவா? அது என்ன? ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நாம ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது நம்ம உடல் 2 விதமா எதிர்வினையாற்றும். ஒன்னு அச்சுறுத்தல் மனநிலை. த்ரெட் ரெஸ்பான்ஸ். ஆமா. இன்னொன்னு சவால் மனநிலை, சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ். ஓகே, உதாரணத்தோட சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு நீங்க ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் கொடுக்கணும். அத நினைச்சு ஐயோ என்னால முடியாது, சொதப்பிடுவேன், எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு பயந்தீங்கன்னா அது அச்சுறுத்தல் மனநிலை. சரி. அப்போ உங்க உடம்புல கார்டிசோல் மாதிரி மன அழுத்த ஹார்மோன்கள் அதிகமாகி உங்க ரத்த நாளங்கள் சுருங்கும்.
இது டெலோமியர்களுக்கு ரொம்ப கெட்டது. ஓ. ஆனா அதே சூழ்நிலைய சரி இது ஒரு நல்ல வாய்ப்பு, நான் நல்லா தயார் பண்ணியிருக்கேன், என்னால சமாளிக்க முடியும்னு ஒரு சவாலா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்பு வேற மாதிரி எதிர்வினையாற்றும். அப்ப என்ன ஆகும்? உங்க இதய துடிப்பு அப்பவும் அதிகமாகும். ஆனா அது ஒரு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும். உங்க மூளைக்கு அதிக ரத்தம் பாயும். இந்த சின்ன மனப்பான்மை மாற்றம்தான் செல்லுலார் அளவுல ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது. அப்போ பிரச்சனை மன அழுத்தத்துல இல்ல, அதை நாம எப்படி பாக்குறோங்கிறதுல தான் இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. அப்போ பெரிய விஷயங்களுக்கு மன அழுத்தம் எடுத்துக்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல, அன்றாட நம்ம மனசுக்குள்ள ஓடுற சின்ன சின்ன எதிர்மறை எண்ணங்கள் கூட நம்ம செல்லுலார் அளவுல வயசை வேகமா கூட்டுதுன்னு சொல்றீங்க. இது கொஞ்சம் பயமுறுத்துற விஷயம்தான். ஆமா, உங்க ஆதாரங்கள்ல சில குறிப்பிட்ட சிந்தனை முறைகள் பத்தி சொல்லிருக்காங்க. சினிக்கல் ஹாஸ்டிலிட்டி, பெசிமிசம், ரூமினேஷன், இதெல்லாம் என்ன? உண்மைதான். சினிக்கல் ஹாஸ்டிலிட்டினா காரணமே இல்லாம மத்தவங்க மேல ஒரு கோபத்தோட அவநம்பிக்கையோட இருக்கிறது. ம். பெசிமிசம்னா எல்லாத்துலயும் கெட்டது மட்டும்தான் நடக்கும்னு ஒரு விரக்தி மனப்பான்மையோட இருக்கிறது. ஓகே, புரியுது. ரூமினேஷன்ங்கிறது தான் நம்மள பலரும் செய்யறது. நடந்த ஒரு கெட்ட விஷயத்தையே மனசுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் அசை போடுறது. ஆமா, அது நிறைய பேர்த்துக்கு இருக்கு. இந்த மூணுமே நம்ம உடம்புல மன அழுத்த ஹார்மோன்களை ஒரு சின்ன டோஸ்ல ஆனா தொடர்ந்து சுரக்க வச்சுட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும்? இதனால வர்றதுதான் இன்ஃப்ளமேஜிங். இன்ஃப்ளமேஜிங்கா? புது வார்த்தையா இருக்கே. ஆமா, அதாவது உடம்புக்குள்ள ஒரு அணைக்கப்படாத சின்ன நெருப்பு மாதிரி எப்போ எரிஞ்சுட்டே இருக்கிற ஒரு நிலை. இந்த நாள்பட்ட குறைந்த அளவு அழற்சி தான் இதய நோய், சர்க்கரை நோய், ஏன் சில புற்றுநோய்கள் வரைக்கும் பல வயோதிக நோய்களுக்கு மூல காரணம். அடக்கடவுளே. உங்க ஆதாரம் ஒரு வரைபடத்தை காட்டுது. அது ஒரு தீய வட்டம் மாதிரி. டெலோமியர் சுருங்குறது அழற்சியை தூண்டுது. அழற்சி செல் முதுமையை வேகப்படுத்துது. வயசான செல்கள் சேர்ந்து திசுக்களை நோய்வாய்ப்பட வைக்குது. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கேட்கும்போதே பதட்டமா இருக்கு. அப்போ இந்த தீய வட்டத்தை உடைக்க முடியாதா? நம்ம மனசை எப்படி பயிற்சி வைக்கிறது? இதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுதான் இந்த புத்தகத்தோட நம்பிக்கையான செய்தி. அப்படியா? சொல்லுங்க. நம்ம மனசோட பழக்க வழக்கங்களை நம்மால மாத்த முடியும். உதாரணத்துக்கு மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது நினைவாற்றல் பயிற்சி. மைண்ட்ஃபுல்னஸ்னா தியானம் மாதிரி தானே? அது பெரிய தியானமெல்லாம் இல்ல. நீங்க காஃபி குடிக்கும்போது அந்த நிமிஷம் காஃபியோட சுவையை மட்டும் கவனிக்கிறது கூட ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி தான். நம்ம மனசு கடந்த காலத்திலேயோ இல்ல எதிர்காலத்திலேயோ அலைப்பாயாம நிகழ்காலத்துல இருக்க பழக்கிறது. ஓ, சிம்பிளா தான் இருக்கு. அதே மாதிரி யூனிடாஸ்கிங், அதாவது ஒரே நேரத்துல ஒரு வேலையில மட்டும் கவனம் செலுத்துறது. இன்னைக்கு நம்ம மல்டி டாஸ்கிங் ஒரு பெரிய திறமைன்னு நினைக்கிறோம். ஆனா அது நம்ம மனசுக்கு ஒரு பெரிய சுமை. கரெக்ட். அப்புறம் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை கண்டறியறது. இது நம்ம டெலோமியர்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஒரு ஆய்வின்படி 3 மாசம் தீவிர தியான பயிற்சியில ஈடுபட்டவங்களோட உடம்புல டெலோமரேஸ் என்சைமோட அளவு பயிற்சி செய்யாதவங்களை விட 30% அதிகமா இருந்திருக்கு. 30%? ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அப்போ நம்ம எண்ணங்களை கவனிச்சு அதை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா நம்ம செல்களையும் பாதுகாக்க முடியும்னு புரியுது. மன ஆரோக்கியம் சரி. ஆனா நம்ம அன்றாட பழக்கங்களான உணவு, உறக்கம், உடற்பயிற்சி பத்தியும் உங்க ஆதாரங்கள்ல நிறைய தகவல்கள் இருக்கு. அதுல உடற்பயிற்சியை 2 மாத்திரைகளோட ஒப்பிடுற அந்த உருவகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், கற்பனை பண்ணி பாருங்க. உங்க முன்னாடி 2 மாத்திரை இருக்கு. ஓகே. ஒரு மாத்திரை இதய நோய், சர்க்கரை நோய், மன அழுத்தம், ஞாபக மறதின்னு பல நோய்களை தடுக்கும். ஆனா அதுக்கு நிறைய பக்க விளைவுகள் இருக்கு. இன்னொரு மாத்திரை அதே நோய்களை தடுக்கும், ஆனா எந்த பக்க விளைவுகளும் இல்ல. மாறா உங்களுக்கு ஆற்றலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதுல நீங்க எது தேர்ந்தெடுப்பீங்க? இதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா 2வது மாத்திரையத்தான். அந்த 2வது மாத்திரை தான் உடற்பயிற்சி. மாத்திரை தான் நாம இன்னைக்கு எடுத்துக்கிற பல மருந்துகள். அருமையான ஒப்பீடு. படுற செல்களுக்கு சேதம் விளைவிக்கிற மூலக்கூறுகளை சுத்தம் செய்யுது. இது எல்லாமே நம்ம டெலோமியர்களை பாதுகாக்குது. சரி, உடற்பயிற்சி முக்கியம். தூக்கத்தை பத்தி என்ன சொல்றாங்க? நம்ம தூங்கும்போது நம்ம செல்கள் என்ன பண்ணும்? தூக்கம்ங்கிறது வெறும் ஓய்வில்ல, அது நம்ம செல்களுக்கான சர்வீஸ் நேரம். சர்வீஸ் நேரமா? ஆமா, ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துக்கும் குறைவா தூங்குறது டெலோமியர் சுருக்கத்தோட நேரடிய தொடர்புடையதுன்னு ஆய்வுகள் காட்டுது. அப்படியா? உங்க ஆதாரத்துல இருக்கிற ஒரு பார் விளக்கப்படம் இத ரொம்ப தெளிவா காட்டுது.
ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துக்கு மேல தூங்குற வயசானவங்களோட டெலோமியர் நீளம் 5-6 மணி நேரம் மட்டும் தூங்குறவங்கள விட கணிசமா அதிகமா இருக்கு. நிஜமாவா? இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட டெலோமியர் நீளம் நல்லா தூங்குற நடுத்தர வயதுடையவங்களோட நீளத்துக்கு சமமா இருக்கு. அடேங்கப்பா. அதனால நீங்க ராத்திரி 1 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்றத விட்டுட்டு தூங்குனீங்கன்னா, நீங்க உங்க செல்களுக்கு ஒரு பெரிய உதவி பண்றீங்க. உணவு விஷயத்துல தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு. உடல் எடையை விட வயிற்று பகுதியில சேர்ற கொழுப்பு தான் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. அதுலயும் சர்க்கரை பானங்கள் பத்தின ஆய்வு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கண்டிப்பா. முதல்ல வயிற்று கொழுப்பு. அது வெறும் கொழுப்பு இல்ல. அது ஒரு ஹார்மோன் சுரப்பி மாதிரி செயல்பட்டு உடம்புல அழற்சிய, அதாவது இன்ஃப்ளமேஷனை அதிகரிக்குது. ஓ, இந்த அழற்சி டெலோமியரோட முதல் எதிரி. அடுத்தது சர்க்கரை பானங்கள். ஆமா, அதுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 600 மில்லி, அதாவது ஒரு பெரிய பாட்டில் சோடா குடிக்கிறவங்களோட டெலோமியர்கள் குடிக்காதவங்கள விட குறைவா இருக்கு. ம். இந்த பாதிப்பு அவங்க வயசா 4.5 வருஷம் அதிகமாக்குனதுக்கு சமம்னு அந்த ஆய்வு சொல்லுது. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? டெய்லி ஒரு சோடா குடிச்சா செல்லுலார் அளவுல நம்ம வயசு 4.5 வருஷம் அதிகமாகுமா? ஆமா. இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த பாதிப்பு புகைப்பிடிப்பதால ஏற்படும் பாதிப்புக்கு சமமானது. என்னது? புகைப்பிடிக்கிறதுக்கு சமமா? ஆமா. நம்ம சோடாவ ஒரு சாதாரண குளிர்பானமா பாக்குறோம். ஆனா அது நம்ம செல்களுக்குள்ள ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி வேலை செய்யுது. நம்பவே முடியல. அதே சமயம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன், ஆளி விதைகள், வால்நட்ஸ் போன்ற உணவுகள் அழற்சியை குறைச்சு டெலோமியர்களை பாதுகாக்குது. அப்போ பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைக்கணுங்கிறது இதுக்காக தான். ஆமா. பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் சர்க்கரையும் குறைக்கிறதுங்கிறது வெறும் எடை குறைப்புக்காக இல்ல, நம்ம செல்களோட நீண்ட ஆயுளுக்காக. ஆக இந்த விரிவான அலசல்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, வயசாகிறதுங்கிறது நம்ம தலையெழுத்து இல்ல, மரபணுக்கள் ஒரு பகுதி தான். ஒரு சின்ன பகுதி தான். ஆமா, ஆனா நம்ம வாழ்க்கை முறை தான் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. நம்ம டெலோமியர்கள் நாம சொல்றத கேக்குது. நாம எப்படி வாழ்றோம், என்ன நினைக்கிறோம், என்ன சாப்பிடுறோம், எப்படி தூங்குறோங்கிறது எல்லாமே நம்ம செல்களோட ஆரோக்கியத்தை நேரடியா பாதிக்குது. சரியா சொன்னீங்க. மன அழுத்தத்தை ஒரு சவாலா பார்க்கறது, எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறது, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், ஆரோக்கியமான உணவுன்னு இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமா நம்மளோட ஆரோக்கிய ஆயுட்காலத்தை நம்மாலே நீட்டிக்க முடியும். அதிகாரம் நம்ம கையில தான் இருக்கு. சரியா சொன்னீங்க. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. இந்த ஆராய்ச்சி ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொல்லுது. நம்ம டெலோமியர்கள் தலைமுறைகள் வழியா கடத்தப்படலாம். என்னது? அடுத்த தலைமுறைக்கா? ஆமா. அதாவது ஒரு தாய் கர்ப்பமா இருக்கும்போது எதிர்கொள்ற கடுமையான மன அழுத்தம் அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு பிறக்க போற குழந்தையோட தொடக்க டெலோமியர் நீளத்தை பாதிக்கக்கூடும்னு சில ஆய்வுகள் காட்டுது. அப்ப நம்ம பழக்கம் நம்ம குழந்தைகளையும் பாதிக்கும்னா? இதுக்கு அர்த்தம், இன்னைக்கு நீங்க உங்க ஆரோக்கியத்துக்காக எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவும் உங்களோடது மட்டுமல்ல, உங்களுடைய அடுத்த தலைமுறையோட செல்லுலார் ஆரோக்கியத்தோட தொடக்க புள்ளியா கூட அமையலாம். ரொம்ப ஆழமான கருத்து. நீங்க உங்க அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்ல விரும்புற செல்லுலார் மரபு, அதாவது செல்லுலார் லெகசி எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? இத பத்தி சிந்திச்சு பாருங்க.